श्री भगवान मुरारी मुरारी भगवान भगवान जोगी 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 भगवान श्री परंजोति भगवती समेत श्री परंजोति भगवते नमः श्री परंजोति भगवते नमः श्री परंजोति भगवते नमः
भगवती समेत श्री कल्की भगवते नमः। ओम सच्चिदानंद परब्रह्मा पुरुषोत्तम परमात्मा परंज्योति श्री कल्की भगवती समेत श्री कल्की भगवते नमः। जय बोलम्मा भगवान की जय. ಎಲ್ಲ ಭಕ್ತರುಗಳು ತಮ್ಮ ಚೆಲ್ಲ ಕೈ ತಟ್ಟಿ ಕಲತು ಅಮ್ಮ ಭಗವಾನ್ ಪ್ರಶಂಸೆಯಿಂದ ಕಲಕಲ ಒಂದು ಹೃದಯ ತಿಳ್ಕೊಬಿಡುದು. மந்திரங்களோட மத்தளங்களொலிக்க ஓடோடி வந்தாளே அம்மா, ஓடோடி வந்தாளே அம்மா, ஓடோடி வந்தாளே அம்மா, ஓடோடி வந்தாளே அம்மா. இதயத்தீரினிலே என்றும் அவள் பவனி வர, இதயத்தீரினிலே என்றும் அவள் பவனி வர.
जय बोलो अद्भुत प्रदाता भगवान की எல்லாரும் நமஸ்தே. எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ஸோ ஃபஸ்ட் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க பார்க்கலாம். ரொம்ப நாள் ஆச்சு உங்களை நான் பார்த்து. உங்கள் பேர் எந்த ஜோன்லேருந்து வரீங்க ஒவ்வொருத்தராக சொல்லுங்கள். எனக்கு ஆல்ரெடி தெரியும், பட் இருந்தாலும் கொஞ்சம் பிரியா நம்ம யோக டாக்டர் பேர் சொல்லி வந்துட்டேன். ராஜேஸ்வரி எஸ் கொஞ்சம் நம்ம பார்ப்போம். இந்த டிஎன்எம் என்பது என்னென்னா, நம்முடைய முன்மூளை, நடுமூளை, சில பாகங்கள்லாம் வந்து ஒன்றா சேரும் பொழுது உருவாகிற ஒரு செயல்பாடு. ஸோ இந்த செயல்பாடு ரொம்ப முக்கியம் நம்ம எல்லாருக்கும். ஆனால் ரொம்ப ஜாஸ்தியாக போகும்பொழுது பிரச்சனையை உருவாக்குது. இப்போது உதாரணத்துக்கு கார் வேணும், ரைட்? ஸோ அதை நம்ம அளவாக ஓட்டிகிட்டு போகணும். சப்போஸ் ஓட்டும் பொழுது உங்கள் கண்ட்ரோலை மீறி அது 120, 140 போச்சுன்னா கார் என்ன ஆகும்? ஆக்சிடெண்ட் ஆகும், சேர்த்தே போயிடலாம் இல்லையா? அந்த மாதிரி நமக்கு நன்மை பயக்கிறதுக்காக இருக்கக்கூடிய அந்த மூளை செயல்பாடு இப்போது நம்ம கண்ட்ரோலை மீறி அது ரொம்ப வேகமாக ஓடிட்டுருக்கு. ப்ரூஃப் என்ன? இப்போ உதாரணத்துக்கு உங்கள் வீட்டுக்காரர் உங்களை திட்டுறாரு, ஓகே, ஏதோ மிஸ்டேக் பண்ணிட்டீங்க, போயிடலாமே, ஆச்சா போச்சான்னு சொல்லி லோட ஓடுது. இட் மீன்ஸ் காரு உங்கள் கண்ட்ரோலை மீறி ஸ்பீட் எடுக்கும் பொழுது என்ன ஆகுது? மாதிரி ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அந்த பிரெயின் ஆக்டிவிட்டி ரொம்ப ஜாஸ்தியாக போகும் பொழுது உங்கள் எனர்ஜியெல்லாம் வேஸ்ட் ஆகிடுது. நம்பர் 1. நம்பர் 2, ரொம்ப அதிகமாகும் பொழுது உங்கள் தேகத்தில் பல்வேறு விதமான பிரச்சனைகள் ஏற்படுத்துது. சப்போஸ் ஒரு ஃபோன் கால் வருது உங்கள் ஹஸ்பண்டுக்கு, இந்த மாதிரி வந்து நெஞ்சு வலி வந்துருச்சுன்னு சொல்லி. செயல்பாடு என்ன அந்த இடத்துல? ஆமாம், நெஞ்சு வலி வந்துருச்சு, இப்போ நான் வந்து அவரை எப்படியாவது ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகணும், அது வரைக்கும் இருந்தால் போதும். ஆனால் இந்த ஆக்டிவிட்டி என்ன பண்ணுறதுன்னா, ஐயோ அவருக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா என் வாழ்க்கை என்ன ஆகும், என் குடும்பம் என்ன ஆகும், என் பொண்ணு வாழ்க்கை என்ன ஆகும்னுட்டு அவருக்கு நெஞ்சு வலி தான் வந்தது, உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து ஹாஸ்பிட்டல் நீங்கள் சேர்த்து போயிடுவீங்க. சில பேர் நான் பார்த்துருக்குறேன் நான். ஸோ அவருக்கு பிரச்சனை வந்தவருக்கு நான் சொன்னேனே, நம்ம டிவோட்டி ஒருத்தர் அரெஸ்ட் ஆகி ஜெயிலில் இருக்கிறார். ஏதோ ஒரு காரணத்தால் அவருக்கே அம்மா பகவான் அங்கே புழல் ஜெயிலில் விஐபி ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து ஜம்முன்னு ஹாப்பியாக 3 வேளை சாப்பிட்டு உட்காந்துட்டு இருக்கிறாரு. ஒய்ஃப் இங்கே தாங்க முடியாத வலி, வேதனை, குழப்பம், எதுக்கு நான் உயிரோடு இருக்கணும், செத்து போயிடலாமா, அதுவும் ஓட்டிகிட்டு உட்காந்துட்டு இருக்கு. நான் சொன்னேன், பாதிக்கப்பட்ட மனுஷன் அவரே விஐபி மாதிரி ஜம்முன்னு இருக்கிறாரு. ஸோ நீ வந்து இந்த ஸ்பீடில் போனால் உனக்கு நெஞ்சு வலி வந்துடும், உனக்கு ப்ராப்ளம் வந்துடும். காரணம் என்ன? டிஎன்எம் ஆக்டிவிட்டி. ஸோ இந்த மாதிரி இருக்கணும் அந்த ஆக்டிவிட்டி. ஆனால் அது ரொம்ப 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 ஜாஸ்தியாக போகும்பொழுது உடம்பை உதைக்குது, உங்கள் ஃபினான்ஸை உதைக்குது, உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை உதைக்குது, உங்கள் வாழ்க்கையை நரகமாக்கி உட்கார வச்சிடுறது. இன்னொரு பக்கம் நம்ம தேடுறதெல்லாம் என்ன அப்படின்னா நிம்மதி, சந்தோஷம், ஆனந்தம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ 100க்கு 100 ஓட்டிகிட்டு இருக்கிற அந்த ஆக்டிவிட்டி அப்படியே குறைஞ்சி 20%க்குள்ளே இருக்க முடிச்சுதுன்னா அந்த ஸ்டேட்டில் தான் ரமணா, ராமகிருஷ்ணா, புத்தா இவங்கெல்லாம் இருந்தாங்க. வந்துடுச்சு அப்படின்னா நீங்கள் தியானம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் நடக்கிறதே தியானம், பேசுகிறது தியானம், சாப்பிட்றது தியானம், எல்லாமே ஒரு தியான நிலையில் இருக்கும். இந்த மாதிரி பாப்புலேஷனில் மெஜாரிட்டி வந்துட்டாங்க அப்படின்னா அதை தான் நம்ம என்ன யோகம் சொல்லுவோம்? சொர்ண யோகம், சத்தியோகம் சொல்லுவோம். இன்றைக்கி போயிட்டுருக்கிறது கலியோகம். அது காரணம் என்ன? இந்த டிஎன்எம் ஆக்டிவிட்டி. ஃபோனெல்லாம் பண்ணி வச்சுக்கோங்க எல்லோரும். ஸோ இந்த டிஎன்எம் ஆக்டிவிட்டி 100% தாண்டி போயிட்டுருக்காது. ரொம்ப ஜாஸ்தியாக போகும்பொழுது அதனுடைய ரிசல்ட்டு அதுதான் இந்த உலகத்தில் இருக்கிற இந்த பொருளாதார பிரச்சனை, இந்த எல்னினோ எஃபெக்ட்டு, தென் வேர்ல்டு க்ரைசிஸு. இப்போ கூட பாருங்கள், குளோபல் மார்க்கெட் என்னென்னமோ ஆகிறதுனால கோயம்புத்தூரில் கோல்டு ப்ரைஸு, அந்த இது பிஸ்னஸ் இல்லைன்னு சொல்லி ஒரே பிரச்சனை மேலே பிரச்சனை. இது எல்லாத்துக்கும் காரணம் எது? மனுஷனுடைய டிஎன்எம் ஆக்டிவிட்டி ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக போயிட்டுருக்கு. ஒரு பாயிண்ட்டை மீறி போகும்பொழுது ஃபிசிக்கலாக பில்டிங்லாம் உடஞ்சி விழுந்துடும். அப்படியே அதான் ஜப்பானில் நடந்த அந்த நிலை நடக்கும். அதெல்லாம் ஸ்டார்டிங் தான். அது உங்கள் கோயம்புத்தூரில் வராதுன்னு சொல்கிறதுக்கு எந்த கேரண்டியும் கிடையாது. கண்டு முன்னாடி பில்டிங் தூளாக உடையும். வர சுனாமியில் அப்படி போகும் 300 அடிக்கு, அப்படியே ஆளெல்லாம் காலி ஆகிடும் உனக்கு. காரணம் என்ன? நம்முடைய டிஎன்எம் ஆக்டிவிட்டி. காலையில் பார்த்தா கிரவுண்ட் வாட்டர் லெவல் வந்து 200 feet 100 feet இருக்கும். 2 மாதத்தில் அது 1000 அடி 2000 அடிக்குள்ளே போயிடும் எல்லாமே. காரணம் என்ன? டிஎன்எம் ஆக்டிவிட்டி. நல்லா இருப்பாங்க, திடீர்னு ஹார்ட் அட்டாக் வருது, திடீர்னு படுத்த படிக்க ஆயிடுறது, நரம்பு தளர்ச்சி, அது இது எல்லா பிரச்சனையும் கொண்டு வந்து விட்டுரும். ரோட்டில் போகிற ஓனாயை வெளியில் எடுத்து விட்டுக்கிற மாதிரி
எல்லா பிரச்சனையும் பிடிச்சி இழுத்து கொண்டு வந்து உட்கார வைக்கிறது. யாருடைய டிஎன்எம் ஆக்டிவிட்டி? நம்ம டிஎன்எம் ஆக்டிவிட்டி. இதெல்லாம் கலெக்டிவாக சேரும் பொழுது அந்த ஊரில் ப்ராப்ளம், நாட்டில் ப்ராப்ளம், தேசத்தில் ப்ராப்ளம், உலகமெல்லாம் ப்ராப்ளம். ஸோ அது உலகத்தில் இருக்கிற ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதா இருக்கலாம், நமக்கு இருக்கிற ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதா இருக்கலாம். இதெல்லாம் என்ன பண்ணணும்? அதை குறைக்கணும். இதை குறைக்கிறது மனுஷன் கையில் இருந்ததுன்னா ஆல்ரெடி பண்ணியிருப்பானா இல்லையா? எஸ் ஆர்னோ? இப்போது நீங்களே உங்களை சந்தோஷமாக வச்சுக்கணுன்னு அந்த பவர் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா எப்போவும் ஹாப்பியாக இருப்பீங்களா இல்லையா? சிரிங்களா எல்லோரும்? ஆடிக்கு ஒரு வாட்டி அம்மா அப்படி சிரிக்கிறீங்க. டெய்லி சிரிச்சா என்ன போச்சு? ஸோ முடியல. ஸோ ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு போயிட்டே இருக்கு. ஸோ உங்களால் முடியாது. ஆனால் இறைவன் அனுகிரகம் வரும்பொழுது அந்த உண்மையான நிம்மதி, சந்தோஷம், அந்த ஆக்டிவிட்டி உங்களுக்கு குறைக்கும் பொழுது வர ஆரம்பிச்சிடும். ஸோ எல்லாத்துக்கும் காரணம் அதுதான். அதை சரி பண்ணுறது தான் நம்ம தர்மாவுடைய கோலே. டெக்னிக்கலாக சொல்ல போனால் அதான் நம்ம பண்ணிட்டு உட்காந்துட்ருக்கோம். அதான் தீக்ஷா பண்ணிட்டு உட்காந்துட்ருக்கோம். எஸ், நெக்ஸ்ட்டு மிரக்கல் நடக்கும். உங்களுக்கு ஒரு மிரக்கல் நடந்ததுன்னா அது பேர் ஃபெய்த்து. ஃபெய்த் இருக்கலாம், ஆனால் நன்றி இல்லாமல் போகலாம். இவ்வளோ பேருக்கு மிரக்கல் நடக்கிறது, கொஞ்சம் பேர் தான் நன்றி இருக்குது. யாருக்கு அந்த நன்றி இருக்கோ அங்கே பாண்ட் அதிகமாகிடும். இது 3rd லெவல். யாருக்கு பாண்டு பக்தி ஜாஸ்தியாக இருக்கோ அப்போ தான் 4th லெவல் பகவத் சாட்சாத்காரம். தட் இஸ் உங்கள் கூட அம்மா பகவான் இருக்கிறாங்கன்னு உணர்றீங்களா? பேத்தி காட்டுங்க பார்க்கலாம். இது ப்ரெசன்ஸ் தான். ஆனால் எல்லாருக்குள்ளேயும் அவங்க இருக்கிறதெல்லாம் அவங்க மட்டும்தான்றதை ஃபிசிக்கலாக பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் शत्रु
जय बोलो सेवा भाग्य प्रदाता भगवान की for a Sunday, that is August 9th அன்னைக்கு மார்னிங் 9 o'clock நம்மளுடைய அவினாஷியில் பொங்கு கலையரங்கம் உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி. ஸோ அந்த மண்டபத்தில் நம்மளுடைய முக்தி மோக்ஷா மெம்பர்ஸ் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க எல்லாருக்கும் வந்து ஸ்பெஷல் ப்ராசஸ் எம்எஸ்எம்ஸ் வந்து அட்வான்ஸ் ட்ரைனிங் வந்து கொடுக்க போகிறோம். ஃப்ரீ ப்ரோக்ராம் தான். எம்எல்ஏ மெம்பர்ஸ் எல்லாரும் அதை வந்து கலந்துக்கலாம். ஆகஸ்ட் 15ஆம் தேதி இரண்டு சொல்ல பார்க்கலாம், அம்மாவுடைய ஜென்மதினம் அன்னைக்கு உங்கள் வீடுகளுக்கு ஒரு கலெக்ஷன் கொண்டு வருவீங்க. பூஜை பண்ணாத கலெக்ஷனாக இருக்கட்டும், அரிசி நிரப்பி தேங்காய் வச்சு கொண்டு வருவீங்க. அங்கே நியமத்தில் உங்களுக்காக பெரிய சொர்ண கலெக்ஷன் அதை பிரதிஷ்டாபம் பண்ணியிருப்போம். அதில் அம்மாவோட சைத்தன்யம் நிறைஞ்சிருக்கும். அந்த கலெக்ஷ தர்ஷனத்தில் கலந்து உங்கள் கலெக்ஷத்தை நீங்கள் அந்த கலெக்ஷன் கொண்டு போகும்போது அம்மாவுடைய சைத்தன்யம் அங்கேருந்து நீங்கள் கொண்டு வர கலெக்ஷன் ஷிஃப்ட் ஆகும். அந்த கலெக்ஷனத்தை உங்கள் வீட்டில் கொண்டு வந்து ஒரு நாளோ இல்லை 3 நாளோ பூஜை பண்ணும்போது அம்மா அஷ்டலட்சுமி உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுப்பாங்க. எல்லாரும் புறப்பட்டு ஆகஸ்ட் 15 வந்திருக்கு. எல்லாரும் எல்லாரும் ஆகஸ்ட் அடிக்கும். நன்றி. ஸ்ரீ குருமா பகவானுக்கு. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நார்த்லேருந்து வரக்கூடிய அந்த மெயின் டோனர்ஸ் அண்ட் கோஆர்டினேட்டர்ஸ், அடுத்து கெஸ்ட்டு. पुरुषोत्तम परमात्मा श्री परंज्योति भगवती समेत श्री परंज्योति भगवते नमः। ओम सच्चिदानंद परब्रह्म पुरुषोत्तम परमात्मा वाइड एंगल